நல்லா இருந்தா கை கட்டுங்க. நல்லாவே இருந்தது, நல்லா கை கட்டுங்க. தமிழை இப்படி யாரையா பாராட்ட முடியும்? தூக்கத்தில் வருவது கனவல்ல, தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை எது தூங்க விடாமல் செய்கிறதோ அதுவே கனவு. சபாஷ். இது அப்துல் கலாமுடைய வாக்கு. மாணவர்கள் கவனமா கேட்கணும். இங்க நீங்க கேட்கறது மாணவர்களுக்காக தான். தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை எதுவெல்லாம் தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு என்றார் அப்துல் கலாம். ஏன் அப்படி சொல்லியிருப்பார்? அவருடைய வார்த்தைகளே ஒரு போராட்டம் இருக்கு. போராடாத வாழ்க்கை கிடையாது. நிச்சயமா. பூந்தோட்டம் செடி வச்சு தண்ணி ஊத்தி அதை பராமரிச்சாதான் உங்க பூந்தோட்டம், இல்லைன்னா அந்த செடிக்கு ஒரு போராட்டம். ஐயா, வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது. சமீபத்துல ஒரு நாடகம் நடந்து முடிச்சுமா, பெண்கள் எல்லாம் கேட்கணும் என்ன நாடகம் அது? இப்ப நம்மளே போராட்டம் தான் பேசுங்க. ஆமா ஆமா. இங்க ஒரு குழந்தை, ஆமா இங்க ஒரு குழந்தை, பின்னாடி பேசுற பெரிய குழந்தைங்க நிறைய. இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு தான் பேசுறா. வாழ்க்கை போராட்டம், வாழ்க்கை போராட்டம் தான், அது பூந்தோட்டம் கிடையாது. சமீபத்துல ஒரு நாடகம் எல்லாரும் ரிலேட்டிவ்ல பாத்துருப்பீங்க. என்ன நாடகம்? பாக்கிய லட்சுமி. நல்ல நாடகம். அந்த நாடகம் ஒரு பொண்ணு பார்த்துச்சு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு பிரெக்னன்சி ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த பொண்ணுக்கு கூட கல்யாணம் பண்ற நிலைமை வந்துச்சு. ஆனா அந்த நாடகம் மட்டும் முடியவே மாட்டேன். அதே மாதிரிதான் ஐயா ராஜேஸ்வரர் ஐயா ஒருத்தர் நடந்த மச்சான் ஒரு 5000 ரூபாய் கொடுறா, கயல் நாடகம் முடிஞ்ச பிறகு கொடுத்துறேன். அவன் சொன்னா கயல் நாடகம் முடியட்டும் அப்புறம் 5000 கொடுக்குறேன். ஏன்னா இந்த கொடுத்துட முடியும். அது எவ்வளவு தெளிவாக்குறாங்க பாருங்க. இது ரொம்ப, இது யாருக்கு போராட்டம்னா ஆண்களுக்கு ரொம்ப போராட்டம் கிடையாது. இந்த மாதிரி நாடகத்தை பார்த்துக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருந்தா ஆண்களுக்கு சோறு கிடைக்குமா இல்ல வாழ்க்கை தான் நல்லா இருக்குமா? இருக்காது. அப்ப ஆண்களுக்கு மிகப்பெரிய போராட்டம். ஐயா, ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான். ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஒரு பாட்டுக்கு ஆனா அவ ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு நான் அவன் தான் வீட்டுக்காரி.